ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன் ராஜ். ஸோ இப்போது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் சிலபஸ் எடுத்துகிட்டு அதில் குரூப் 1ஓட சிலபஸ் எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோவாக முடிச்சாச்சு. அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக், தென் அதுக்கடுத்த வீடியோவில் அதுக்கடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ போக இன்னும் 2 வீடியோவில் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், சரியா? சரி, முதல் கேள்வி, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டினை பார்த்துக்கோங்க. நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னே வீடியோவை பாஸ் பண்ணிக்கிட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபைனல் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, ஓகே. முதல் கேள்வி, நல்ல நெறி என்று சொல்லப்படுவது யாது என வள்ளுவர் கூறுகிறார்? நல்ல நெறி. எஸ், சரியான பதில் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, எந்த உயிரையும் கொல்லாமை அப்படிங்கிறது தான் நமக்கு நல்ல நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் பார்த்துக்குவாங்க, சரிங்களா? எந்த உயிரையும் கொல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கடுத்து, எதை நோன்பாக கொண்டு ஒழுகுவானது வாழ்நாள் மேல் உயிரினை உண்ணுகிற கூற்றுவன் சொல்ல மாட்டான்? கொல்லாமையா, இன்னா செய்யாமையா, பொய்யாமையா, புறங்கூறாமையா? எஸ், மேலே பார்த்தா அதே தான். ஆப்ஷன் ஏ, கொல்லாமை. நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். இந்த குறள்ல எழிலி அப்படின்னா என்ன பொருள்? எஸ், ஆப்ஷன் டி, மேகம். ஆப்ஷன் டி, மேகம். டேஸ் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் அணைவது இவ்வுலகு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இந்த டேஸ் கொடுத்துருக்கிற இடத்துல என்ன ஃபில் ஆகும்? வன் சொலாலா, இன் சொலாலா, நான் சொலாலா, தென் தன் சொலாலா? அது நான் கூட வேணாம், நன் அப்படின்னு கூட மாற்றிக்கோங்க, சரிங்களா? எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, இன் சொலால் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் பி, இன் சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் அணைவது இவ்வுலகு அப்படின்னு சொல்லுவாங்க. 5, உத்தர வேதம் என அழைக்கப்படுவது? எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆப்ஷன் சி, திருக்குறள். ஆப்ஷன் சி, திருக்குறள். தென் அடுத்த கேள்வி 6, செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ்தங்கும் உலகு. இக்குறட்பா இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் எந்த அதிகாரம்? எஸ், சரியான பதில் ஆப்ஷன் ஏ, இறைமாட்சி. ஆப்ஷன் ஏ, இறைமாட்சி. கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொடி. இக்குறட்பா இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் எந்த அதிகாரம்? அன்புடைமை, இறைமாட்சி, வினைத்திட்பம், கல்வி. எஸ், ஆப்ஷன் பி, இறைமாட்சி. ஆப்ஷன் பி, இறைமாட்சி. திருக்குறளில் 2 மரங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அது எந்த மரம்? ஆப்ஷன் சி, பனை மற்றும் மூங்கில். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதுல பணுவல் அப்படின்னா என்ன பொருள்? பணுவல் அப்படின்னா என்ன பொருள்? எஸ், ஆப்ஷன் டி, நூல்கள். ஆப்ஷன் டி, நூல்கள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இதுல விண்ணின்று அப்படின்னா என்ன பொருள்? விண்ணின்று அப்படின்னா என்ன பொருள்? எஸ், ஆப்ஷன் ஏ, மலை. தென் 11, எதை விட மக்கள் உயிருக்கு மேம்பட்ட செல்வம் வேறு இல்லை என வள்ளுவர் கூறுகிறார்? எதை விட
மக்கள் எல்லாம் ஒன்று தான். மக்களினுடைய உயிருக்கு மேம்பட்ட செல்வம் வேறு இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன் ஏ அறம், ஆப்ஷன் பி பொருள், ஆப்ஷன் சி இன்பம், ஆப்ஷன் டி வீடு. எஸ், ஆப்ஷன் ஏ அறம். தென் 12, திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் தோன்றும்? 70 கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? எஸ், கோடிங்கிற சொல்லு 7, அந்த 7 நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கோடி வந்து ஒரு டைமும். ஸோ ஆப்ஷன் சி 13. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இதுல எடுப்பதுவும் அப்படின்னா என்ன பொருள்? எஸ், ஆப்ஷன் பி காப்பாற்றி உயர்த்துவது. ஆப்ஷன் பி காப்பாற்றி உயர்த்துவது. தென் 14, அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம். இதுல அவாவெகுளி என்பதன் பொருள் என்ன? இந்த 3 ஆப்ஷன் போது இந்த 3 ஆப்ஷன்லேயே சொல்லுங்க. பேராசை, ஒன்றும் தெரியாமல் இருத்தல், சினம். எஸ், ஆப்ஷன் சி சினம். ஆப்ஷன் சி சினம். தென் 15, திருக்குறளில் குறிப்பிட்ட ஒரே பழம் ஃப்ரூட்ல என்னதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருக்குறள்ல? எஸ், ஆப்ஷன் பி நெருஞ்சி. ஆப்ஷன் பி நெருஞ்சி. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது. இதுல குன்றேறி நின்றார் அப்படின்னா என்ன பொருள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? குன்றேறி நின்றார் அப்படிங்கிறது யார? எஸ், மலையின் மீது நின்றவர்கள். மலையின் மீது நின்றவர்கள். அறநூல் உடையவர்கள் துறந்தார்க்கு தொகுத்து கூறிய எல்லா அறங்களிலும் முதன்மையான அறம் என்று எதை வள்ளுவர் கூறுகிறார்? அறநூல் உடையவர்கள் துறந்தார்க்கு தொகுத்து கூறிய எல்லா அறங்களிலும் முதன்மையான அறம் எது என வள்ளுவர் கூறுகிறார்? எஸ், முதன்மையான அறம் வந்து உண்பதை பலருக்கு பகுத்து கொடுத்து தானும் உண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றுதல் தான் முதன்மையான அறம் அப்படின்னு சொல்றாரு. 18, டேஸ் ஆகிய மாக்கள் டேஸ் புன்மை தெரிவார் அகத்து. கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவார் அகத்து. 19, பார்க்கக்கூடாத நோய் உடனே வறுமையுள்ள வாழ்க்கையை உடையவர்கள் முற்பிறப்பில் எந்த வகையான வினையை செய்திருப்பார்? எஸ், உயிர்களின் உடம்பினின்று நீக்கியவர். ஆப்ஷன் பி. 20, அறம் ஆகிய செய்கை யாது என்று வள்ளுவர் கூறுகிறார்? அறம் ஆகிய செய்கை யாது என வள்ளுவர் கூறுகிறார்? சிம்பிள், ஒரே தான் சிம்பிள். அந்த ஒரே ஒரு ஹெட்டிங் கீழே எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான். எல்லா உயிர்களையும் கொல்லாமை முக்கியமான அறம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து வள்ளுவரில் ஒவ்வொரு குறளையும் ஒரு விதமான அர்த்தங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த குறளை பொறுத்து தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு செல்வம் அப்படிங்கிறதுல முக்கியமான செல்வம், கல்வி அப்படிங்கிறதுல ஒன்று சொல்லியிருப்போம், வீரத்தில் ஒன்று, அரசனை மென்ஷன் பண்ணுறப்ப வீரத்தில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேறுபடும். அது வந்து குறளை பொறுத்து தான் மாறுபடும். தென் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நீத்தாருள் என்பதன் பொருள் என்ன? நீரில் எப்போதும் இருப்பவரா, துறவரத்தினை மேற்கொண்டவரா, எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல் இருப்பவரா, பிறரிடமிருந்து நீங்கி இருப்பவரா? நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நீத்தாருள் அப்படிங்கிறதனுடைய பொருள் துறவரத்தினை மேற்கொண்டவர். ஆப்ஷன் பி துறவரத்தினை மேற்கொண்டவர். சான்றோருக்கு எவ்வழியில் வரும் செல்வமானது இழிவாகும் என கருதுவர்? சான்றோர்க்கு எந்த வகையில் வரக்கூடிய செல்வங்கள் இழிவானது? எஸ், ஒரு உயிரை கொல்லுவதனால் வரக்கூடிய செல்வம் இழிவானது என சான்றோர் கருதுவர்.
ஒன்றாக நல்லது டேஸ் மற்று அதன் பின்சார டேஸ் நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று. எஸ், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். டேஸ் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது டேஸ் நீக்கும் வினை. தன் உயிர், ஆப்ஷன் பியா. எஸ், தன் உயிர். தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 25 பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அணி? எஸ், ஆப்ஷன் பி சொல் பின்வரு நிலையணி. ஆப்ஷன் பி சொல் பின்வரு நிலையணி. தென் 26வது கொஸ்டின். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. எள்ளுவர் என்பதன் பொருள் என்ன? எள்ளுவர் என்பதன் பொருள் என்ன? எஸ், ஆப்ஷன் பி இகழ்வர். ஆப்ஷன் பி இகழ்வர். தென் அடுத்த கேள்வி 27 பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. எண்ணிய தேயத்து சென்று. இக்குறட்பாவில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அணி? கொஸ்டின் நம்பர் 27. எஸ், ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. அரணியினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறனறிந்து தீதின்று வந்த பொருள். இதுல தீதின்றி என்பதன் பொருள் என்ன? தீதின்றி என்பதன் பொருள் என்ன? எஸ், ஆப்ஷன் ஏ தீங்கின்றி. ஆப்ஷன் ஏ தீங்கின்றி. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இக்குறட்பாவில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அணி? எஸ், ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. இக்குறட்பாவில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அணி? ஆப்ஷன் ஏ உவமை அணி. செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்தனி கூறியதில். இதுல எக் என்பதன் பொருள் என்ன? எஸ், ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இருமாப்பு, உறுதியான படைக்கலம், சிறந்த பொருள், இயல்பு. எஸ், ஆப்ஷன் பி உறுதியான படைக்கலம். தென் 32 ஒன் பொருள் கால்ப இயற்றியார் என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. இக்குறட்பா இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அதிகாரம்? இக்குறட்பா இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அதிகாரம்? எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பொருள் செயல் வகை அப்படிங்கிறதான் சரியான பதில். தென் அடுத்த கேள்வி. அருளெனும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இதுல குளவி என்பதன் பொருள் என்ன? எஸ், ஆப்ஷன் பி குழந்தை. ஆப்ஷன் பி குழந்தை. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இதுல புல்லார் என்பதன் பொருள் என்ன? எஸ், ஆப்ஷன் ஏ பற்றார். ஆப்ஷன் ஏ பற்றார். படைக்கூடி கூலமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேறு. இக்குறட்பா இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அதிகாரம்? எஸ், ஆப்ஷன் பி இறைமாட்சி. தூங்காமை டாஸ் துணி உடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பகவர்க்கு. நீங்கா நிலநாள் பவர்க்கு. தூங்காமை டாஸ் துணி உடைமை. எஸ், தூங்காமை, கல்வி, துணி உடைமை அம்மூன்றும்
நீங்கா நிலனான் பவர்க்கு. எஸ், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரியா? இப்போ நம்ம இந்த டாபிக் கீழே கவர் ஆகக்கூடிய ஒரு சில கேள்விகளை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இது போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அடிஷ்னல் அத்தனை கேள்விகளையும் நீங்கள் வீடியோவில் பாட்டமில் ரைட் சைட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்னாப்போட இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்வைப் ஆகிட்டு இருக்கும். அது நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கான லிங்க். அதில் எல்லா கேள்விகளையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். முன்ன இருந்த கேள்விகளை விட இப்போ நம்ம அடிஷ்னலாக கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேள்விகளும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேள்விகளும் நம்மளுடைய அப்ளிகேஷனில் அவைலபிள் இருக்குது. அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சீக்கிரமே நம்ம ஆப்பில் வந்து அடுத்த அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட்டில் இன்னும் பல ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கு மேற்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ டாபிக் வைஸாக இருக்கட்டும், தென் வந்து லெசன் வைஸாக இருக்கட்டும், ரேண்டம் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அது போக ஓல்டு கொஸ்டினோட கண்டென்ட் டாபிக் வைஸாக இருக்கட்டும், தென் தமிழோட கண்டென்ட் எல் வைஸாக இருக்கட்டும், நியூ புக்கு ஓல்டு புக்கு, இது எல்லாமே மெர்ஜ் பண்ணப்பட்ட அத்தனை கேள்விகளையுமே தனித்தனியாக பிரித்து நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்ம அப்ளிகேஷன் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.